இவங்கிட்ட இருக்க மேஜிக் பென்சிலை வச்சு எதை வரைஞ்சாலும் உண்மையா கிடைக்கிறதுனால இவனுங்க ஒரு வீட்டை வரைவானுங்க. அப்படி அவனுங்க வரைஞ்ச வீடுமே உடனே அந்த இடத்துக்கு மாயமா வந்துரும். அதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு ஒரு வீடு வந்துச்சுன்னு ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு மாயமா வந்த வீட்டை என்கொயரி பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுங்க வரைஞ்சிருந்த வீட்டை அழிச்சிருவானுங்க. உடனே அங்க இருந்த வீடும் மறுபடியும் மாயமா மறைஞ்சு போயிரும். கண்ணுக்கு முன்னாடி இருந்த வீடு மறைஞ்சு போனதுனால மக்கள் எல்லாருமே இன்னுமே ஷாக்காகி போயிடுறாங்க. அப்புறமா கம்பெனி இருக்காம அந்த பென்சிலை வச்சு கட்டுக்கட்டா நிறைய பணத்தை வரையறானுங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட 100 வருஷத்துக்கான வாடகையை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்கா செட்டில் பண்றானுங்க. அப்புறமா பணக்காரங்களே விலை போட்டு வாங்க முடியாத பெரிய பெரிய பேலஸ் எல்லாத்தையும் இவனுங்க ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறானுங்க. சொல்ல போனா அந்த பென்சிலை வச்சு வரைகிற எதுவுமே இவனுங்களுக்கு புதுசா ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. ஏற்கனவே எங்கே இருக்கிற ஒரு பொருள் தான் இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதனால ஒரு பேங்க்ல கட்டுக்கட்டா இருந்த பணம் காணாம போயிருக்கும். அந்த பணத்தை வச்சுதான் இவனுங்க இத்தனை சட்டையும் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த பென்சிலால இவனுங்களுக்கு என்னெல்லாம் ஆபத்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போட்டுட்டு கண்டினியூஸா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.